அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்போல் ஸ்ரீ முருகப்பெருமானின் முக்கியமான 9 அபிஷேகங்களை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கந்தபெருமான் என்றாலும் அவரது கையில் இருக்கும் வேலுக்கு மாபெரும் சிறப்பம்சங்கள் உண்டு. அதற்கு செய்து வழிபடும் அபிஷேகங்களை வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேறும் என்பது ஐதீகம். இவற்றில் சில அபிஷேகங்கள் செய்தால் மிகுந்த பலன்களை தரவல்லது. இவை கந்தபெருமானுக்கு விருப்பமான அபிஷேகங்களாகவும் இருக்கிறது. இந்த அபிஷேகங்களை சிறப்புகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். பரம்பொருள் முருகனுக்கு எத்தனையோ அபிஷேகங்கள் செய்யப்பட்டாலும் அவற்றில் மிக முக்கியமானதாக இருப்பது 9 அபிஷேகங்கள் மட்டும்தான். இந்த 9 வகையான அபிஷேகங்களை செய்து கந்தபெருமானை வழிபட்டால் அனைத்து பலன்களையும் கிடைக்கும் அல்லது நம்பிக்கையாகும். முக்கியமாக முதலாவதாக மஞ்சள் அபிஷேகம் செய்தால் ஒருவனுடைய மனிதனுக்கு அனைத்தும் நோயின்றி வாழ்வு வாழலாம். முக்கியமாக நோயில் நமது உடம்பை பாதிப்படைய செய்து படுக்க வைத்துவிடும். ஆதலால் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ இந்த மஞ்சள் அபிஷேகம் அருமருந்தாக இருக்கிறது. பரம்பொருள் கந்தனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து பக்தியின் வெளிப்பாடாகவும் உங்களுடைய வாழ்க்கையின் மங்களகரம் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் நல்ல நட்பு ஆகியவை பெருக்கவும் இந்த மஞ்சள் அபிஷேகம் உதவுகிறது. பொதுவாக மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் மஞ்சள் நீர் கொண்டு செய்யப்படும் இந்த அபிஷேகமும் முருகனுக்கு மிகவும் விருப்பமானது. பல்வேறு நன்மைகளை அளிக்கும் ஒரு புனிதமான வழிபாட்டு முறையாகும் இந்த மஞ்சள் அபிஷேகம். அடுத்ததாக பால் அபிஷேகம் உங்களுடைய பக்தியின் அடுத்ததாக சுத்தப்பட்ட ஆன்மீக சுத்தத்தையும் தருகிறது. கந்தபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது குடும்ப வளம், குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும், ஏதாவது ஆண் குழந்தையோ பெண் குழந்தை இல்லாமல் குடும்ப தத்தளித்து கொண்டிருக்கையில் உங்களுடைய விருத்திக்காக மற்றும் சகல செல்வங்களையும் தரும் என்பது பெரும் ஐதீகமாகும். முக்கியமாக குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் உங்களை சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது இந்த பால் அபிஷேகம். அடுத்ததாக தேன் அபிஷேகம் உங்களுக்கு இனிமையான வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் இந்த அபிஷேகம் தரும். கந்தனுக்கு தேன் அபிஷேகம் நீங்கள் செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கை அந்த தேனை போல இனிமையாக இருக்கும். உங்களுடைய குழந்தை பேச தத்தளித்து கொண்டிருந்தால் அந்த குழந்தையானது பேச்சு திணறல் அதிகரிக்கும். முக்கியமாக இது கந்தபெருமானுக்கு விருப்பமான அபிஷேகங்களில் ஒன்றாகும். மேலும் தைப்பூசம் போன்ற சிறப்பு நாட்களில் இதை செய்வது மாபெரும் விசேஷமானதாகவே இருக்கிறது. முக்கியமாக தேன் அபிஷேகம் செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கை மாபெரும் வளர்ச்சியடையும். அடுத்ததாக தயிர் அபிஷேகம் அமைதியையும் சந்தோஷத்தையும் தரும். முக்கியமாக கந்தபெருமானுக்கு தயிர் அபிஷேகம் செய்வது நோயற்ற வாழ்வு பெற உதவுகிறது. முக்கியமாக இது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளை நீங்கவும், உங்களுடைய ஆயுள் பயமாக இருப்பவர்களுக்கு ஆயுள் பயம் நீக்கி நீண்ட ஆயுள் தர வல்லது. அபிஷேகம் செய்யும் போது உங்கள் மனதில் உள்ள வேண்டுதல்களை பரம்பொருள் கந்தபெருமானிடம் நினைத்து வழிபடுவது மாபெரும் சிறப்பம்சத்தை உங்களுக்கு தர வல்லது. அடுத்ததாக நெய் அபிஷேகம் உங்களுக்கு ஒளியும் ஆரோக்கியமும் கண்டிப்பாக முருகப்பெருமான் தருவார். கந்தனுக்கு நெய் அபிஷேகம் செய்வதன் மூலம் உங்களுடைய மனது ஏதேனும் நினைத்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் அந்த மனதை அமைதிப்படுத்தி உங்களுக்கு முக்தி கிடைக்க செய்யும். முக்கியமாக சகல விதமான பணங்களை அள்ளித்தரும். குறிப்பாக இந்த தேய்பிறை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த அபிஷேகத்தை செய்வது உங்களுக்கு மாபெரும் பலன்களை அள்ளித்தர வல்லது என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக கரும்புச்சாறு அபிஷேகத்தை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு இனிமையான வாழ்வையும் உங்களுக்கு செல்வ வளத்தையும் தரும். முருகப்பெருமானுக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் செய்வது உங்களுடைய நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள், அந்த நோய்களை குணப்படுத்தி ஒரு இனிமையான வாழ்க்கையை அளிக்கும். அது மட்டுமல்லாமல் இது மாபெரும் சிறப்பம்சம் வாய்ந்த அபிஷேகங்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. முக்கியமாக உடல் உபாதை மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கந்தனை கரும்புச்சாறு செய்து அபிஷேகம் செய்வதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைவீர்கள். அடுத்ததாக செய்யப்படும் அபிஷேகம் என்னவென்றால் இளநீர் அபிஷேகம்.
உங்களுடைய வாழ்க்கைக்கு மாபெரும் சந்தோஷத்தை கொடுக்க வல்லது. முருகனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதனால் மனதினால் ஏற்படும் கஷ்டங்களை அனைத்தும் நீக்க வல்லது. மனதினால் என்றால் அது என்ன கஷ்டம் என்றால் குழந்தை பேறு இல்லாமல் தவிப்பது, பணம் இல்லாமல் வாடுவது, உணவு இல்லாமல் கஷ்டப்படுவது, இதெல்லாம் மனம் சார்ந்த ஒரு மாபெரும் பிரச்சனையாகும். இந்த பிரச்சனைகளை தீர்க்க இளநீர் அபிஷேகம் செய்தால் மனதில் அமைதி உண்டாகும். குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான சண்டைகள், அதாவது நீதிமன்ற வழக்குகள், பங்காளிகள் பிரச்சனை, பொறாமை எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார். மற்றும் அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த இளநீர் அபிஷேகம் ஒரு மனதிற்கு அமைதி தர ஒரு சிறந்த வழிமருந்தாகவே இருக்கிறது. அடுத்ததாக பரமுள் முருகப்பெருமானுக்கு உகந்த மாபெரும் அபிஷேகம் என்று பார்த்தால் அது பஞ்சாமிர்த அபிஷேகம்தான். பக்தியின் உன்னதம். முருகனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது உங்களுடைய பணவரவை அதிகரிக்கவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சகல சம்பத்துகளும் கிடைக்கும். முக்கியமாக புத்திரபாக்கியம் பெற உதவும். இது கந்தபெருமானுக்கு மிகவும் உகந்த அபிஷேகங்களில் மாபெரும் அபிஷேகமாகவே இன்றளவும் போற்றப்படுகிறது. திருநீர் அபிஷேகம் அடுத்ததானது ஆன்மீக சுத்தமும் பரமுள் சிவபெருமானின் அருளும் தரும். மற்றும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த பரமுள் முருகனுக்கு திருநீர் விபூதி அபிஷேகம் செய்வது அவர் தன்னை மற்றவர்களுக்கு இழந்து இறைவனுடன் கலப்பதை உணர்ந்து ஒரு புனிதமான சடங்காகும். இது நதி கடலுடன் சேரும்போது நதி என்ற பெயர் மறைந்து கடல் என ஒன்றிணைவது போல மனிதனுடைய தன்னை கரைத்து இறைவனுடன் கலக்க வேண்டும் என்பதையே பார்க்கப்படுகிறது. விபூதி அபிஷேகம் செய்வது மிக மிக விசேஷமான பலன்களை தரவல்லது. முக்கியமாக வாராந்திரமான செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம் மற்றும் தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, வெள்ளிக்கிழமை முருகனுக்கு உகந்த தினங்களில் இந்த விபூதி அபிஷேகத்தை செய்வதன் மூலம் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை சிறப்படைய செய்யும் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக இந்த விபூதி அபிஷேகம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் நல்மக்கட்பேறு மற்றும் நல்ல செல்வம் அடைந்து மாபெரும் உச்சத்தில் இருப்பீர்கள் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.